ஹலோ விவாஸ், ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் போது இந்த வாரமானது நமக்கு எப்படி அமைய போகிறது, என்னென்ன மாற்றங்களானது நடக்க போகிறது, நாம எதிர்பார்க்க விஷயங்களானது இந்த வாரத்திலாவது நமக்கு நடக்குமா என்பது போன்ற பல எதிர்பார்ப்புகளானது இருக்கக்கூடுங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில தான் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது. ஆமாங்க, அடுத்து வரக்கூடிய 7 நாட்களான 16/3/2026 முதல் 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்கள்ல நிச்சயமாக ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய அமைப்பு வைத்து மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாமே ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணிடுங்க. ஆஞ்சநேயருடைய அருளாசியால் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி நேயர்களே, மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்கள் அனுகூலமான பலன்களானது கிடைக்க போகிறது. சில இடங்கள்ல வேலையில போராட்டமாக இருக்கக்கூடும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய போட்டி பொறாமைகளானது இருக்கக்கூடும். உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய திறமைக்கு ஏற்ப உயர்வானது உண்டாக போகிறது. ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியமானது உடனே நடந்து முடிய போகிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் பெருகி பொருள் வரவானது அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. புதிய முயற்சிகளில் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் எல்லாமே நீங்கி சந்தோஷமானது உண்டாக போகிறது. பிள்ளைகளால் சந்தோஷமானது அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு திருப்திகரமான சூழ்நிலைகளானது குடும்பங்களில் உருவாக போகிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த நிலையானது மகர ராசி நேயர்களுக்கு ஏற்பட போகிறது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கு வாய்ப்புகளானது உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையானது சிறப்பாக நடந்து முடிந்து பண வரவானது அதிகரிக்க போகிறது. வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய முயற்சிகள் தாராளமாக மேற்கொண்டுட்டு வரலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடங்கள் எல்லாமே நீங்க போகிறது. பிள்ளைகளால மகிழ்ச்சியும் நிம்மதியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. பெரியவங்களுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. குடும்ப செலவுகளை ஈடுகட்டுவதற்கு சோர்வு இல்லாமல் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும். மேலும் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பானது கிடைத்து அதன் மூலமாக நீங்க வெற்றியையுமே அடைவீர்கள். புதிய முதலீடுகள் செய்யும் போது அதுல நீங்க தாராளமாக தைரியமாக இறங்கலாம். மேலும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது அடுத்த 7 நாட்கள்ல நல்லதும் கெட்டதும் கலந்த பலன்களை கொடுக்க போகிறது. சுக்கிரன் 2ல் இருப்பதால மனைவி ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. தொழில் போட்டியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கக்கூடாதுங்க. மொத்தத்துல இந்த வாரமானது மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக நிறைய பாடுபட வேண்டியதாய் வரலாம். பண விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதமானது உங்களுடைய மனசுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் மகர ராசி நேயர்கள் வாரந்தோறும், அதாவது சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கோ இல்லைனா சனீஸ்வர பகவானுக்கோ பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயராக இருந்தால் வெற்றிலை மாலை சாற்றி வைத்து வழிபாடுகள் செய்துக்கோங்க. நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய அனைத்து செயல்களிலும் காரிய வெற்றி உண்டாகும். அதே போல் சனீஸ்வர பகவானுக்காக நீங்கள் வழிபாடுகள் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சனிக்கிழமைகளில் 2 எள்ளெண்ணெயில் பார்த்தீங்கன்னா தீபமேற்றி வைத்து வழிபாடுகள் செய்துட்டு வர உங்களுக்கு நன்மைகளானது நடக்கக்கூடும். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த 2 பரிகாரங்களில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்கள் வாரந்தோறும் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். பொதுவாகவே மகர ராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்பை வைத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேலையில் சில போராட்டங்களானது இருக்கக்கூடுங்க. ஆனால் அந்த போராட்டங்களை தாண்டி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தொடர்ந்து அவங்க சைடில் இருந்து ஒரு எஃபோர்ட்டை கொடுக்குறாங்களோ அவங்க எல்லோருக்குமே ஓரளவுக்கு நல்ல மாற்றமானது வரக்கூடும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது வேலையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமங்களும் அலைச்சல்களும் இருக்கதாங்க செய்யும். அதாவது கடந்த சில நாட்களாகவே தொழில் ரீதியாக மகர ராசி நேயர்களுக்கு பெருசாக முன்னேற்றமானது இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கு. அதே சமயம் தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கு
செய்வதற்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிற விஷயமுமே மனசுக்குள்ள கடந்த வாரமானது ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். பல மாற்றங்களையுமே நீங்க செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாற்றத்திற்கு ஏற்ப சின்ன சின்ன வகையில் உங்களுக்கு முன்னேற்றமானது கிடைச்சிருக்குங்க. ஆனால் இனி வரப்போகின்ற வாரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா வேலையானது எளிமையாக முடிய போவது கிடையாதுங்க. சற்று போராட்டமாகத்தான் இருக்கக்கூடும். இருந்தாலுமே நீங்கள் பொறுமையாக அந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது நிச்சயமாக அதில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புமே கிடைக்க கொடுங்க. அதே போல் இப்போது தொழில் செய்யக்கூடிய இடத்துல, அதாவது சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது நிறைய போட்டிகளும் பொறாமைகளும் இருக்க கொடுங்க. அதை நீங்களே பார்த்தீங்கன்னா கண்கூடாக உணரக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த போட்டிகளும் பொறாமைகளும் அப்படியே வெளிப்படையாக தெரியக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது மாதிரியான சமயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடுகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையுமே உட்கார வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க பார்த்தீங்கன்னா சுத்தி போட சொல்லுங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டிகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதாவது கல்லடி பட்டாலும் சரி கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு மிக மிக மோசமானது தான் பார்த்தீங்கன்னா இந்த கண் திருஷ்டி பொறாமை இதெல்லாமே. ஸோ அப்படிப்பட்டதை விலக்கி கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையுமே உட்கார வைத்து கல்லுப்பையோ இல்லைனா வரமிளகாவையோ இதெல்லாம் வைத்து நீங்கள் அப்படியே சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது விறகடுப்பு இருக்கு இல்லையா, அதில் நம்ம பார்த்தீங்கன்னா போட்டுடணுங்க. ஸோ இப்படி எளிமையாக பார்த்தீங்கன்னா இது போன்ற பரிகாரங்களை ஞாயிற்றுக்கிழமை தோறும் செஞ்சுட்டு வாங்க. இதனால் கண் திருஷ்டி பாதிப்புகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்பிக்கை உள்ளவர்கள் மறக்காமல் இது போன்ற எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பார்த்து நன்மைகளை பெற்றுக்கோங்க. மேலும் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய திறமைக்கு ஏற்ப உயர்வானது கிடைக்கும் போகிறது. அதாவது எந்த இடத்துலையுமே சோர்ந்து போயிடாம ஓகே நான் இந்த முயற்சிகள் செஞ்சேன் எனக்கு அந்த முயற்சி கை கொடுக்கல, ஓகே நான் வேறு விஷயங்கள் செய்யலான் இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்த பிளான் போட்டுக்கிட்டு நீங்க ஆர்வத்தோடு வேலை பார்க்குறீங்களோ அப்படிப்பட்ட உங்களுடைய திறமைக்கு ஏற்ப நல்ல ஒரு உயர்வும் அங்கீகாரமும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல கிடைக்க கொடுங்க. எதிர்பார்த்த ஒரு காரியமானது நல்லபடியாக நடந்து முடிய போகிறது. அது தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த விஷயமாக இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க, நீங்க எதிர்பார்த்தது நல்லபடியாக நடந்து முடியும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் பல மடங்கு பெருகி பொருள் வரவானது அதிகரிக்க போகிறது. புதிய முயற்சிகள்ல ஒவ்வொன்றிலுமே நீங்க தாராளமாக தைரியமாக ஈடுபடலாம். அதுல உங்களுக்கு சாதகமான பலன்களுமே கிடைக்குங்க. அதே போல பாத்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களால நிறைய பக்குவத்தை பெற்று இருப்பீங்க. அதனால எந்தவித விஷயங்களுமே அவசரப்படாம நிதானமாக யோசிச்சு தான் செய்வீங்க. அதன் மூலமாக நன்மைகளுமே உங்களுக்கு நடக்கக்கூடும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான அப்டேட்டான தகவலை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.